தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மலைக்கல்லனுக்கு சீட்டு இல்லை, மலைக்கல்லனுக்கு சீட்டு இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் இவர் ஜனதாதளம் கட்சியில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார். 1996ஆம் ஆண்டு மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக இவர் தேர்வு செய்யப்பட்டார். பின்பு திமுகவில் இணைந்தார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் இவர் வெற்றி பெற்றார். அங்கு சுரேஷ்ராஜன் என்ற மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் வெற்றி பெற்றால் அவர்தான் அமைச்சராவார். ஆனால் அவர் எதிர்பாராத விதமாக தோல்வியடைந்தார். ஆகவே மனோ தங்கராஜுக்கு அமைச்சராகக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைத்தது. ஆனால் மனோ தங்கராஜுக்கு நிறைய கெட்ட பெயர் தொகுதியிலே ஏற்பட்டது. உதாரணத்துக்கு அவர் மனைவியை விட்டு பிரிந்து வாழ்கிறார். மேலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் பிரச்சனைகளில் சர்ச்சைகளில் சிக்கினார். மேலும் உள்ளூர் திமுகவினரிடம் லோக்கல் அரசியலில் ஈடுபட்டார். தொடர்ந்து தலைமைக்கு புகார் சென்றதன் காரணமாக பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். ஒரு சில மாதங்களில் மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைத்தது. அவர் திமுக எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது கனிம வள கொள்ளையை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தினார், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தினார். கன்னியாகுமரி மாவட்டத்திலே மலைகள் எல்லாம் வெட்டி எடுக்கப்படுகிறது, கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது. ஆனால் திமுக ஆளுங்கட்சியான பிறகு, திமுக அமைச்சரான பிறகு இவரே கல்குவாரிகளுக்கு சென்று நேரடியாக மாதம் கமிஷன் வாங்க ஆரம்பித்தார். கன்னியாகுமரியிலே மலைகள் வெட்டி கேரளாவுக்கு கடத்தப்படுவதற்கு முக்கிய காரணம் அமைச்சர் மனோ தங்கராஜ் தான். அவருடைய பங்குதான் காரணம். தற்பொழுது அவர் சர்ச்சையில் சிக்கிய காரணத்தினால் இந்த முறை அவருக்கு சீட்டு வழங்கப்படவில்லை. அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு சீட்டு வழங்கப்படவில்லை. இது கன்னியாகுமரி மாவட்ட திமுக தொண்டர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை, உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.